நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஜனவரி மாத ராசி பலன்கள் 2025 அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட நேயர்கள் எல்லாருக்கும் புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த ஜனவரி மாத ராசி பலனை நாம் பார்த்துருவோம். குரோதி வருடம் மார்கழி மாதம் 17ஆம் தேதி தனுசு லக்கணத்தில் இந்த மாதம் அப்படிங்கிறது பிறகுது. இந்த வருடமே அப்போ தான் பிறகுது. இது ஒரு மேல் நோக்கு நாள் அப்படிங்கிறதால எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும். அதுமாரி இந்த மாதத்தோட கிரக நிலைகள்னு பார்த்தீங்கன்னா, கிரகங்களோட ராஜா சூரிய பகவான் தனுசு ராசியில் இருக்கார். 14ஆம் தேதி பொங்கல் பண்டிகை அன்னைக்கு மகர ராசிக்கு போகிறாரு. இந்த மாதத்தில் முக்கியமான ஒரு அமைப்பு, செவ்வாய் கடகராசியிலிருந்து 18ஆம் தேதி பின்னோக்கி பயணமாகி மிதுன ராசிக்கு போகிறார். இதோட இந்த சனி செவ்வாய் பார்வை அப்படிங்கிறது முடியுது. புதன் தனுசு ராசியில் இருக்காரு. 19ஆம் தேதி மகர ராசிக்கு போகிறாரு. சுக்கிரன் கும்பராசியில் சனியோடு இருக்காரு. 28ஆம் தேதி ராகுவோட போய் மீனராசியில் சேர்றாரு. குரு பகவான் ரிஷபத்திலையும் சனி பகவான் கும்பத்திலையும் இருக்காங்க. இதில் குரு வக்கரத்தில் இருக்காரு. ராகு மீனராசிலையும் கேது கன்னிராசிலையும் இருக்காங்க. இந்த கிரக அமைப்புகள், ராசி மாற்றங்கள் இந்த புத்தாண்டோட முதல் மாதமான ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு என்ன கொடுக்க போகுது, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக பார்ப்போம். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி தொடங்கும் போதே நிறைய நன்மைகளோடு தொடங்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது ஒரு வருடத்திற்கு தேவையான அந்த நேர்மறை சக்தி அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் தொடங்கும் போதே உணர தொடங்கிடலாம். பரவாயில்ல, இந்த வருஷம் கொஞ்சம் நல்லா தொடங்கியிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா எதிர்பாராத நன்மைகள் அப்படிங்கிறதுலாம் நடக்கும். பழைய பாக்கி ஏதாவது இருந்தால் வசூலாகும். ரொம்ப நாளாக சந்திக்க விரும்பணும்னு நினச்சி சந்திக்க முடியாத நபர்களை எல்லாத்தையும் சந்திப்பீங்க. அதுமாதிரி வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு டார்ச்சல் கொடுக்கறதுக்குன்னே 4 பேர் இருப்பாங்க. கூட வேலை செய்கிறவன் நம்மளையே போட்டு கொடுத்துக்கிட்டு இருப்பான். இல்லைனா மேலே உள்ள அதிகாரி நம்மளை எரிஞ்சு விழுந்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம என்ன தான் உழைச்சாலும் கூட அதுக்கு உண்டான பலன் அப்படிங்கிறத வேற எவனோ தட்டிட்டு போடுவான். கஷ்டப்பட்டது நாம தான், ஆனால் பலன் அனுபவிக்கிறது யாரோ அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். இது எல்லாமே அப்படியே தலைகீழாக மாறும். சக ஊழியர்கள் தொல்லை கொடுத்தவர்கள் எல்லாமே இப்போ உங்களை விட்டு விலகி போவாங்க, வேறு இடத்துக்கு மாற்றப்படலாம். அதேமாரி மேலே எரிஞ்சு விழுந்த அதிகாரி இப்போ இடமாற்றப்பட்டு ஒரு நல்ல அதிகாரி, உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அதிகாரி, உங்களோட உழைப்பையும் நேர்மையும் புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு அதிகாரி அந்த இடத்துக்கு வருவார். அப்படிங்கும்போது அற்புதமான ஒரு மாற்றம் வர்றதை நீங்கள் உணரலாம். அதுமாரி செய்தொழிலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மாத தொடக்கத்தில் ராசிநாதன் புதன் தனுசு ராசியில் இருக்கார். சப்தமஸ்தானத்தில் சூரியனோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கார். புதன் ஆதித்யனோடு சேர்ந்து இருக்கார் 7வது வீட்டில். அப்படிங்கும்போது நல்ல வசதி வாய்ப்புகள் பெருகக்கூடிய வாய்ப்பு. எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதை முடிச்சிடலாம். பெரிய அளவில் தடை தாமதங்கள் அப்படிங்கிறது இருக்காது. வெறும் திருமண முயற்சிகள் அப்படிங்கிறதுக்கு நல்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு மாதம். 7ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல இந்த புத ஆதித்ய யோகம் இருக்குது அப்படின்னா நல்ல திருமண வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக வரன் தேடுறேன், சரியான பொண்ணு அமையல, ரொம்ப நாளாக வரன் தேடுறேன், மாப்பிள்ளை அமையல, எத்தனையோ பேர் வந்து பார்க்குறாங்க. மாப்பிள்ளைக்கு பிடிச்சா பொண்ணுக்கு பிடிக்கல, பொண்ணுக்கு பிடிச்சா மாப்பிள்ளைக்கு பிடிக்கல, 2 பேருக்குமே பிடிச்சா ஒரு விதத்தில் ஜாதகம் சரியில்லை, இப்படி தடை அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருந்துச்சு இல்லையா, அது எல்லாமே சரியாகி ஒரு நல்ல வரன் அப்படிங்கிறது அமையக்கூடிய மாதமாக இருக்கும். அதனால் திருமண முயற்சிகளை முழுசாக நீங்கள் முழு மூச்சில் எடுக்கலாம். நல்ல விதமாக அமையும், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதேமாதிரி கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்குது. அப்படியே தனித்து தொழில் தொடங்கிட்டு இருக்கேன், போய்கிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்சம் முதலீடு இருந்தால் தொழிலை பெருசாக பெருக்கிடலாம், முதலீடு இல்லை, கடன் வாங்கி முதல் போட பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா பொதுவாகவே மிதுன ராசிக்காரர்கள் கொஞ்சம் பெரிய அளவில் ரிஸ்க் எடுக்க அச்சப்படக்கூடிய ஆளுங்க. நிறைய சிந்திப்பீங்க, ஆனால் செயல்படுத்துறதுல உங்களுக்கு ஒரு நிறைய சந்தேகம் அப்படிங்கிறது இருக்கும். ஒருவேளை இது அப்படி ஆகிட்டா என்ன பண்ணுறது, இப்படி ஆகிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரிஸ்க் எடுக்க மாட்டீங்க. 10 ரூபா வருதா அதை வச்சு பொழைச்சிக்கும்போ, 20,000 ரூபாய்க்கு முயற்சி செஞ்சு கிடைக்கிற 10 போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஆளுங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு நான் முதல் போடுறவா, நீ வேலையை பாரு, கவலைப்படாத அப்படின்னு சொல்லி உதவிக்கரம் கொடுக்கறதுக்கு ஒரு கரம் அப்படிங்கிறது உங்களை நோக்கி வரும். அவங்கள வச்சுக்கிட்டு நீங்கள் கூட்டு தொழில் அப்படிங்கிறதுல புது முயற்சிகள் அப்படிங்கிறத எடுக்கலாம், முதலீடு போடலாம். ஒரு யோகமான நேரம். இந்த புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களோட சொந்த தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துகிட்டு போவோம். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இதுமாரி உத்தியோகத்தையும் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா
இதுவரைக்கும் காத்துக்கிட்டு இருந்து நடக்காத சம்பள உயர்வு, பதவி உயர்வுலாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வியாபாரம், கடை வச்சுருக்கிறவங்க, சின்ன சின்ன கடைகள் வச்சுருக்காங்க, ஒரு சாலையோரத்தில் ஒரு கடை வச்சுருக்கேன், ஒரு சில்லறை வியாபாரம் பண்ணக்கூடிய கடை வச்சுருக்கேன், அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய வாடிக்கையாளர்கள் வருவாங்க. சரக்குகள் அன்னன்னைக்கு விற்று தீர்ந்துருச்சு, பரவாயில்ல 10 ரூபாய் வாங்கின 20 ரூபாய்க்கு விற்றேன், எல்லாம் தீர்ந்தா வரைக்கும் ரைட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. கூட இருக்கிறவங்களும் உங்களுக்கு ஒரு பக்கபலமாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்கும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தோட பிற்பகுதி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே மாறுது. அதாவது தனுசு ராசியில் இருக்க சூரியன் 14ஆம் தேதி மகர ராசிக்கு போகிறாரு. தனுசு ராசியில் இருக்க ராசி அதிபதி புதன் 19ஆம் தேதி மகர ராசிக்கு போகிறார். இந்த 2 பேரும் போய் பார்த்திங்கன்னா அட்டமத்தில் உட்காந்துடுறாங்க. அரசு துறைக்கு ஆதிபந்தம் கொண்ட சூரியன் அஷ்டமத்தில் உட்கார்றார். அப்படிங்கும்போது அரசு காரியங்களில் நம்ம கவனமாக இருக்கணும். ஒரு அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் இந்த கையூட்டு வாங்கி மாட்டுறது, தேவையில்லாத பிரச்சனைகளில் ஈடுபட்டு மாட்டிக்கிறது, அவப்பெயரை சம்பாதிக்கிறது, இதெல்லாம் இருக்கும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதுமாதிரி தனியார் துறையிலே இருந்தாலும் கூட அரசு சார்ந்து எந்த விஷயத்துலையுமே கவனமாக இருக்கணும். ஒரு வரி கட்டாமல் விட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கவனமாக இருக்கணும். அதுமாதிரி கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு எதாக இருந்ததுன்னா அதெல்லாம் போய் சரியாக ஹேண்டில் பண்ணுறது, அப்படி இல்லைன்னா கூடுமான வரைக்கும் வழக்கறிஞரை வச்சு கொஞ்சம் தள்ளி போட முயற்சி செய்கிறது, இதெல்லாம் இந்த மாதத்தோட பிற்பகுதியில் நீங்கள் அவசியம் செஞ்சே ஆகணும். 19ஆம் தேதிக்கு மேலே புதனும் அஷ்டமத்துக்கு போய் கொஞ்சம் சூரியனோட இணைகிறார். அப்படிங்கிறப்ப பெரிய அளவில் பாதிப்புகள் கொடுக்க மாட்டார். அங்கேயும் புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது உருவாயிடுது இல்லையா. நம்ம சாதாரணமாக ஒரு கரண்ட் பில்லு கட்ட மறந்து போகிறது, பெனால்ட்டி போட்டு கட்டுறது, இந்த மாதிரி தான் இருக்கும். பெரிய அளவில் அதுக்காக நீங்கள் பயப்பட வேண்டியதே இல்லை. அதோட உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் அதிபதியான சுக்கிர பகவான் கும்பராசியில் இருக்கார். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான சுக்கிரன் பாக்கியத்துக்கு போகிறார். அப்படிங்கும்போது இது ஒரு அற்புதமான நேரம் அப்படின்னே சொல்லலாம். நினச்ச நேரத்தில் செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது இருக்கும். பெரிய பெரிய நிறுவனத்துலேருந்துலாம் உங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு அழைப்புகள் வரலாம். ஏன்னா சுக்கிர பகவான் வந்து சும்மா கும்பராசி இல்லை, மங்கள யோகம் அடைகிறார். கடகத்தில் இருக்கிற செவ்வாய் சுக்கிரனை பார்க்குறார். அப்படிங்கிறப்ப சுக்கிர மங்கள யோகம் அப்படிங்கிறது உருவாகுதுங்கிறதால நிறைய பழைய பாக்கிகள் வசூலாகும். பெரிய பெரிய ஆட்களோட சந்திப்பு கிடைக்கும். ஒரு அமைச்சர் லெவலில், ஒரு அதிகாரிகள் லெவலில் பெரிய பெரிய விவிஐபிகளோட பழகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். இதை பயன்படுத்திக்கிட்டு உங்களோட தொழிலுக்கோ இல்லை வேலைக்கோ அவர்களை வச்சு முன்னேறக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். இது மாதிரி மாணவர்களோட கல்வியில் எந்த பாதிப்பும் இருக்காது. மிதுனராசி மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இருக்குது. புத ஆதித்ய யோகம் மாதம் முழுக்க செயல்படுது. அதாவது 14ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் ஒரு 5 நாளைக்கு மட்டும்தான் புத ஆதித்ய யோகம் செயல்படாது. மற்ற நாட்கள் எல்லாத்துலேயுமே புத ஆதித்ய யோகம் இருக்குங்கிறதால படிக்கும்போதே வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, படித்து நல்ல மதிப்பெண் வாங்கக்கூடிய அமைப்பு, ஒரு போட்டித் தேர்வில் தேர்வாகக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது. தனஸ்தானத்தில் நீசமடைஞ்சிருக்கிற செவ்வாய் உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் லாப வீட்டுக்கு அதிபதி. அவர் வந்து 18ஆம் தேதி பின்னோக்கி உங்களோட சொந்த ராசிக்கே வரார். இப்போ செவ்வாயால் நமக்கு யோகங்கள் அப்படிங்கிறது இருக்குது. ராசிக்குள்ளே செவ்வாய் வரார், லாபஸ்தானத்துக்கு அதிபதி அவர், மறந்துடக்கூடாது. அவர் ராசிக்கு வரார். அப்படிங்கும்போது பணப்புழக்கம் சரளமாக இருக்கும். கடன் வாங்க வேண்டிய தேவையில்லாத ஒரு மாதமாக இருக்கும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த 2025 புத்தாண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு தொடங்கும் போதே மிக அற்புதமாக தான் தொடங்குது. எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களை தேடிக்கிட்டு வரப்போகுது. பாகிஸ்தானத்தில் இருக்கிற சனியும் உங்களுக்கு புது புது வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பாரு. உங்களோட முயற்சிகளில் வெற்றியை கொடுப்பார். விரயத்தில் இருக்கிற குருவால் சுப விரய செலவுகள் அப்படிங்கிறது வரதான் செய்யும். அப்படியே இல்லாட்டியும் நம்மளா சுப விரய செலவுகளை வர வச்சுக்கணும். ஆலயங்களுக்கு ஏதாவது நேர்த்தி கடன் இருந்தால் செய்கிறது, குலதெய்வ பிரார்த்தனை செய்கிறது, 4 பேருக்கு அன்னதானம் செய்கிறது, இந்த மாதிரி சுப விரய செலவுகள் அப்படிங்கிறத வர வச்சுக்கிங்க. இந்த ஜனவரி மாதம் மிக சிறந்த ஒரு மாதமாக இருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்கள்.